ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5. குயின் கீசலாட்டை காமிக்கிறாங்க. 3 அட்டெம்ப்ட் பண்ணியும் ஒரு சின்ன பொண்ணை அவங்களால கொல்ல முடியல. பேண்டிட்ஸ் கூட ஃபைட் பண்ணுற பிளாக் நைட்னு ஒருத்தன் தான் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லவோ என்னோட பர்சனல் சம்லிங் ஸ்குவாடையே அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ தோத்துட்டு வந்து நிற்கிறீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்புறம் அந்த பிளாக் நைட் அவன் ஒரு முட்டாளோ இல்லை தைரியசாலியோ, பட் இந்த ஃபிளாஷ் பிரின்சஸ் அவனால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு குயின் நினைச்சிட்டு இருந்தா. அப்படியே அப்போ மோதி பார்த்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே வரா. இந்த பிளாக் நைட் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அவ்வளோ பேரியர் மாதிரி எப்படி உள்ள வந்தா அப்படின்னு குயின் கேட்கவும் அதெல்லாம் ஒரு பேரியர்னு சொல்லிட்டு தெரியறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டக்குன்னு ஒரே நேரத்தில் 3 மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அவள் அட்டாக் பண்றா. தண்ணியில மூழ்கி சாகு அப்படின்னு வா சொன்னா. அதுல இருந்து நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிச்சிருந்தான். உடனே ஐஸ் கிறிஸ்டலை வச்சு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ பேரியரை வச்சு தடுக்கிறா. பிளாக்குங்கிறவன் பேருக்கு ஏற்ற மாதிரி உன்னை கருகியை சாகடிக்கிறா அப்படின்னு ஃபயரை வச்சு அட்டாக் பண்றா. இப்போ என் திறமை புரிஞ்சுதா அப்படின்னு குயின் கேட்கவும் வா உன்னோட ஸ்வாட் ஸ்கில்லோ சூப்பர், மேஜிக்கோ சூப்பரா பண்றியே, பட் நான் யாருன்னு காட்டுறா அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. ஜஸ்ட் மிஸ்ல டாஷ் பண்ண எப்படி அதை பண்ண அப்படின்னு சொல்லி குயின் பாக்குறா. இந்த அட்டாக் பார்த்தாதுன்னா நான் சீரியஸ் ஆகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் எப்படியே டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா என் எனர்ஜியே போயிடும். யார் இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், எனக்கு வேற வழி இல்ல, ஹோலி ஸ்வாடை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு போனா நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு தடுக்கிறான். வாழ்க்கையிலேயே இந்த உலகத்துல நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு குயின் சொல்லவும் நீ தான் வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட்னா அப்புறம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா அவளை தோக்கடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவளோட கழுத்துல ஸ்லேவ் காலரை மாட்டுறான். என்ன பண்ணிட்டா, இதை எடு அப்படின்னு நம்ம அதை கழட்ட போகவும் நீ அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணாம தலை துண்டாயிரும் சொல்லவும் நீ யாரு ஏன் இதெல்லாம் பண்றன்னு கேட்கவும் மண்டைக்குள்ள எவ்வளவு ஈவில் பிளான் ஓடுதுன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன வேணா பண்ணிட்டு போவானா, மார்க்ரெட் கோல்ட் சென்ஃபீஸ் மலையும் அவன் ஃபேமிலி மலையோ கை வைக்க கூடாது, நீ ஏதாச்சும் பண்ண என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், இன்னைக்கு ஒன்னு பார்த்தா எனக்கு பாவமா இருக்கோ, அன்னைக்கு நான் அந்த காலரை கலட்டி விடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்னோட ஸ்டேட்டஸ் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்லேவ் தானே அப்படின்னு சொல்லி இப்போ குயின் வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. எக்ஸலண்டா பண்ணீங்க மாஸ்டர், நீங்க கூட கருணை காட்டுவீங்களோன்னு நினைச்சேன், பட் ஃபிளாஷ் பிரின்சஸை இந்த ஸ்டேட்ல விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பிளே சொல்றா. எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணை நம்ம வச்சுட்டே இருக்கணும், ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமா குயின் இவங்க விஷயத்துல தலையிடவே இல்லை, இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் எனக்கு 16 வயசு ஆயிடுச்சு, இப்படி என் பர்த்டே அன்னைக்கு ரோம்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அரட்டோ என் ஹைஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருன்னு சார் காமிச்சா என்னோட பாருங்கன்னு பிளே காமிக்கிறா. அட இது எங்க அப்பாவோட கேசல் மாதிரி இருக்கேன்னு சார் பாக்குறா. தேவைப்படாத எல்லா ஸ்கில்லும் வாட்ட இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ட்ரெஸ்ல உனக்கு குளிர்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்க ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்ன ட்ரெஸ் இதுதான், சோ நான் இதுலயே தான் இருக்க ஆசைப்பட்டேன்னு வா சொல்றா. அப்படின்னா உனக்கு குளிர்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான். நீ எது தேவைனாலும் டேரக்டா கேளு சரியா நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்படின்னா எனக்கு ஒரு 10 விஷயம் சொல்லவும் முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹார்ட்டோ எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பட் என்னால அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை பண்ற லெவலுக்கு ஒருத்தகிட்ட தான் பவர் இருக்கு, சோ பண்றியா அப்படின்னு சொல்லி சார் நம்ம ஹீரோட்ட கேட்கவும் சார் கேட்டு நம்ம ஹீரோ முடியாதுன்னே சொன்னதில்ல, இப்பவே இந்த இடத்துல வா பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ இப்போ ஒரு டொர்னேடோவை கிரியேட் பண்ணிட்டேன். சன் பிளடி ஐஸ்பர்க் கோ, நான் உன்னை கமெண்ட் பண்ற அந்த பூமியவே பழந்துக்கிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளுக்காக இப்பெல்லாம் நடிச்சு காட்ட வேண்டியது இருக்கேன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். பா சூப்பர்னு வா சொன்னா. அச்சோ இங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அங்க வராங்க. எப்படி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பள்ளம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உடனே சார் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாடி டபுளா பிளாக் நைட்டை கிரியேட் பண்றா. பிளாக் நைட் அங்க இருந்து பறந்து போயிருந்தான். ஏதோ பவர்ஃபுல்லான புது மூவ் எங்க கிட்ட காட்டுறேன்னு சொன்னாரு, அதான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் நம்பியிருந்தாரு. இப்பதுக்குள்ள அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கல நம்ம ஹீரோ கேட்கவும் எதனாலன்னு தெரியல, பட் இப்போ குயின் நம்மள டார்கெட் பண்ணல, பட் அதே நேரத்துல ஒரு ரூமரும் இருக்கு, அவங்க கழுத்துல ஸ்லேவ் காலர் போட்டிருக்கிறதுனால பல வருஷமா அவங்க வெளியவே வரலையோ, ஒருவேளை அவங்க தெரியாம அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இப்போ கழட்ட முடியாம முழிச்சிட்டு இருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்லைன்னா மேபி வேற யாராச்சும் அதை வேணும்னே மாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, இப்போ நான் என்னோட ஷட்டின் லைஃப் வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புனா. அரட்ட ஒரு நிமிஷம், ராயல் அகாடமி ஸ்கூல்ல நீ இந்த வருஷம் ஜாயின் பண்ணணும், இதுல நிறைய பெரிய தலைங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க, நான் உன்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தா என்னால முடியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்கூலுங்கிறதே அகராதியில ஒரு கெட்ட வார்த்தை, என்ன போய் ஸ்கூலுக்கு போக சொல்றாரு, அவளையே ரிஜெக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு எவன்டா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது, அவனை கண்டுபிடிச்சு கொள்ற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நானும் வந்துட்டு இதை பல தடவை கேட்டேன், நீ ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அவங்க அப்பா சொல்லவும் அந்த பிளேஸ் எனக்கு ஒரு நரக மாதிரி, நான் ஒரு ஷட்டின் லைஃப்ல இருந்தவன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க பாரு இது கிங்கோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், சோ கண்டிப்பா நான் அவனை அனுப்பிதான் ஆகணும். ஃபீல்ட் ட்ரிப் போனப்போ பிரின்சஸ் மேரியன் வாமலே ஒரு கண்ணா இருந்தாங்க. பிரின்சஸ் மேரியன் தான் அவங்க அப்பா அவனுக்கு கிங் கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் லெட்டர் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மேரியன் எதுக்காக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் லைஸோ கிரேட் ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துல தான் ஜாயின் பண்றாரு, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க படிச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. குயின் இப்போதைக்கு எதுவும் பண்ணாம இருக்கலாம், மேபி அவ கூட எதையாச்சும் பிளாட் பண்ணிட்டு இருக்கலாம், கிங்கோட டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ங்கிறதுனால நீ போக முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் கோல்டு எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு, ஈவன் அவர் என்ன வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலுமே எடுத்து வளர்த்திருக்காரு,
அதனால அவருக்கு பிரச்சனை வருமானா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி நான் ஸ்கூலுக்கு போக ஒத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நல்லது சரி அப்படின்னா கூடவே ஒரு அட்டெண்டன்டையும் கூட்டிட்டு போன்னு சொல்லவும் நான் தனியாவே சமாளிச்சுக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஸ்டடீஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்டெண்டன்ட் ஒன்னு பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லவும் ஃப்ளே கண்டிப்பா செட் ஆக மாட்டான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஃப்ளேவை கூட்டிட்டு போக கூடாதுன்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. வேற நம்பிக்கையான ஆள் யாரு இருக்காங்கன்னு யோசிச்சா நான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து நான் தானே இவனை கவனிச்சுக்கிட்டேன்னு அவங்க அம்மா வந்து நிக்கவோ இல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்றாங்க. அவனு நல்லா பாத்துக்கிடுவப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அம்மாவெல்லாம் அகாடமிக்கு கூட்டிட்டு வந்தா சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போன முத நாளே ஃபெயில் ஆகிறோம் என்னெல்லாம் ஏன்டா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வருத்தப்பட வைக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாடி டபுள் எனக்கு பதில் நீ தான் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் புரிஞ்சு போச்சு உனக்கு பிடிக்காதது நான் பண்ணணும் முடியாதுன்னு சொல்லவோ நான் உன்னை அனுப்புறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னோட காப்பிங்கிறதுனால என்கிட்ட எந்த மானாவோ கிடையாது. சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன் அப்படிதானு கேட்கவோ அதேதான் அப்பா பேரும் கேட்டு போகாது. என்ன மாதிரி வீக்கான ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு கிங் பேர் தான் டேமேஜ் ஆகும். அகாடமி போ தேவையில்ல ஷார்டின் லைஃபையோ ஜாலியா வாழலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அதனால அங்க போய் பிரச்சனை வந்து நான் செத்து போயிட்டோம்னா பாடி டபுள் கேட்கவும் நீ போனா என்ன உன்ன மாதிரி ஸ்பேர் நிறைய இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையை சொல்றா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க நான் எத்தனாவது அப்படின்னு அது கேட்கவும் சும்மா ஜோக்குக்கு தான்ப்பா சொன்னேன். ஈவன் பாடி டபுளா இருந்தாலும் சார் அதுக்கு எதுவும் ஆக விட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பாடி டபுள் அடம்பிடிக்கவும் சரி நான் நம்மள ப்ரொடெக்ஷன் பேரியரை யூஸ் பண்றேன் நீ தான் ஸ்கூலுக்கு போகணும் சரியா நம்ம ஹீரோ சொல்லவும் உன்ன மாதிரி சைக்கோபாத்தோட காப்பியா இருந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் வேற என்ன பண்றது அப்படின்னு பாடி டபுள் கேட்டுட்டு சரி நம்ம ஹீரோ கூடிய டீலிங்க்கு ஒத்துக்கிடுறான். நம்ம ஹீரோ அந்த 5 வருஷத்துல அவனுக்கு தனியா ஒரு பிளேஸை கட்டி வச்சிருக்கான். இந்த இடத்துல தான் என்னோட ஷட்டின் லைஃபை வாழ போறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா சார் அந்த இடத்துக்கு வந்துருதா இவங்க 2 பேரும் தவற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்கூல் போறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு அட்டெண்டன்ட் ரெடி பண்ணணும். இங்க சார் வந்து அனிமே பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நான் அனிமே இப்போ ரீசெண்டா அதிகமா படிக்க வேண்டியது இருக்கு. அது போக 1 ஹவரா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நான் ஃபிளே கூட விளையாட போறேன்னு போய் சொல்லிட்டு தான் இங்க வந்து அனிமே பாக்குறேன்ப்பா அப்படின்னு சார் வருத்தப்படவும் வேணா என் மேஜிக் யூஸ் பண்ணி உன்னை டெலிபோர்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். டெலிபோர்டேஷன் மேஜிக் நம்ம ஹீரோ காமிக்கவோ அட இது ஆசம்னு அவங்க பாக்குறாங்க. லாங் டிஸ்டன்ஸ்க்கு இது ஒர்க் ஆகுது பட் லிவிங் கிரீச்சரை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லவும் மாஸ்டர் அந்த மாதிரி வேலையை பாக்குறதுக்கு தானே உங்க பாடி டபுள் இருக்கு அவனை வச்சு செக் பண்ணி பாப்போன்னு ஃபிளே சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டை காப்பே கொஞ்சம் இங்க வா நம்ம ஹீரோ கூப்பிடவும் நான் ஒன்னும் எலி கிடையாது நீ என்ன வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு வரமாட்டேன்டா அப்படின்னு பாடி டபுள் சொல்லுது. அவனா நீ இங்க வான்னு திமிரா பேசுவோம் வந்து டென்ஷன் ஆகுறா. நீ பயந்தாங்குழியா இருக்கிறதுனால தானே என்ன வர சொல்ற தேவனா நீ இங்க வாடான்னு சொல்லுவோம். ஹீரோ செம டென்ஷன் ஆகி அவனை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கலான்னு போறதுக்குள்ள தைரியம் இருந்தா என் மாஸ்டர் பத்தி அப்படி பேசுவா அப்படின்னு அதுக்குள்ள பாடு பாடி டபுள் தூக்கி அந்த பக்கமா போடுறா. டெலிபோர்டேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு வா சொல்றா. ஹார்டோ நம்பர் 2 எதுவாகலேன்னு சார் போய் பாக்குறா. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஃபிளே சொல்றா. இப்ப கேசல்கோ இங்கேயோ டோரை கனெக்ட் பண்றாங்க. எப்பனாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அட்டெண்டன்ட் கண்டுபிடிக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை எதுக்காக சம்மந்தமே இல்லாம ராயல் அகாடமி ஸ்கூலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அது போக நம்ம ஹீரோ வர ஒரு புது அட்டெண்டன்ட் கண்டுபிடிக்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.